வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் வகை தாங்க பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல நிறைய சத்து இருக்குங்க. கால்சியம் சத்து நிறைய இருக்குது. நிறைய நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கணும். சீசனுக்கு தான் அது கிடைக்கும்போது அதில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். வடை, அடை, கூழ், நிறைய பொடி மாசு அந்த மாதிரி இதுலேருந்து தான் ஜவ்வரிசியும் கிடைக்கிது நம்மளுக்கு. நம்ம அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வடை செஞ்சு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ சீசன் கிடையாது, ஆனால் எனக்கு கிழங்கு கிடச்சிச்சு. நீங்கள் கிடச்சிச்சின்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். வடைங்கிறதுனால அரிசியை கம்மியாக போட்டுக்குங்க. நான் 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். மரவள்ளி கிழங்குல எவ்வளோ நல்லது இருக்கோ அதே மாதிரி வாயுவும் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் பெருங்காயத்தூள், பூண்டு பல்லும் சேர்த்துக்க சொல்கிறோம். சோம்பு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஒரு 5-6 வரமிளகாய் காரத்துக்கு, பூண்டு ஒரு 4 பல், கருவேப்பிலை 2 கொத்து, ரொம்ப வாசமாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 கிட்ட எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக வெட்டிக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அரிசியை நான் ஒரு 3 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்க நல்லா தோல் எடுத்துட்டு கேரட்டு சீவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்குங்க. 3 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம அந்த துருவின கிழங்கு மற்ற ஜாமான் எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே உப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க வடை சுடலாம். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு மாவை அப்படியே பால் மாதிரி உருட்டி கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வடை வந்துடுங்க. தண்ணி தடவி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்படியே 1 பை 1 போட்டு செவக்க புரட்டி எடுங்க. இது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கிழங்கு தான் நிறைய சேர்க்கணும் வடைக்கு. அப்போ தான் சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், இல்லைன்னா அழுத்தமாயிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை நீங்கள் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிங்கன்னா பக்கோடா மாதிரியும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாவை நம்ம தோசைக்கல்லில் வச்சு அடையாகவும் தட்டி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.